சொத்து முடக்கம் தொடர்பாக இடி நோட்டீஸை எதிர்த்து அமைச்சர் ஐ. பெரியசாமி தாக்கல் செய்த மனுவானது தற்பொழுது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி வணக்கம். தற்பொழுது அமைச்சர் ஐ. பெரியசாமியின் மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கடந்த 2006 முதல் 2011 ஆண்டுகளில் வீட்டு வசதித்துறை அமைச்சராக பதவி வகித்த போது வருமானத்துக்கு அதிகமாக 2,01,35,000 ரூபாய் அளவுக்கு சொத்துக்கள் சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் ஐ. பெரியசாமி மீது வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். இந்த வழக்கின் அடிப்படையில் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த அமலாக்கத்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி அவரது மகனும் பழனி தொகுதி திமுக எம்எல்ஏவுமான செந்தில்குமார், மகள் இந்திரா உள்ளிட்டோரின் வீடுகள் மற்றும் அமைச்சர் எம்எல்ஏ அலுவலகங்களில் கடந்த 2025 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அமலாக்கத்துறை சோதனை நடத்தினார்கள். இந்த சோதனையில் சொத்து ஆவணங்கள், முதலீட்டு விவரங்கள், செல்போன், நிறுவனத்தின் வங்கி கணக்கு விவரங்கள் போன்றவற்றை அமலாக்கத்துறையினர் கைப்பற்றினார்கள். இது தொடர்ச்சியாக சொத்துக்களை முடக்கம் செய்வது தொடர்பாக விளக்கம் கேட்டு அமைச்சர் ஐ. பெரியசாமி மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு அமலாக்கத்துறை நோட்டீஸ் ஒன்றை அனுப்பியிருந்தது. அமலாக்கத்துறை அனுப்பிய இந்த நோட்டீஸை எதிர்த்து அமலாக்கத்துறை விசாரணையை எதிர்த்தும் ஐ. பெரியசாமி மற்றும் அவரது குடும்பத்தின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த மனுக்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி எம். ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி ஜி. அருள்முருகன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது சொத்து முழக்கம் தொடர்பான விசாரணை அமலாக்கத்துறை அதிகாரிகளின் முன் நிலுவையில் உள்ளதாக அமைச்சர் ஐ. பெரியசாமி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து அமலாக்கத்துறையை அணுகும்படி அறிவுறுத்திய தலைமை நீதிபதி அமர்வு அமைச்சர் ஐ. பெரியசாமி உள்ளிட்டோரின் இந்த மனுக்களை தள்ளுபடி செய்து தற்போது உத்தரவிட்டிருக்கிறார்கள். தனலட்சுமி. சொத்து முடக்கம் தொடர்பாக இடி நோட்டீஸை எதிர்த்து அமைச்சர் ஐ. பெரியசாமி தாக்கல் செய்த மனுவானது தற்பொழுது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி வணக்கம். தற்பொழுது அமைச்சர் ஐ. பெரியசாமியின் மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கடந்த 2006 முதல் 2011 ஆண்டுகளில் வீட்டு வசதித்துறை அமைச்சராக பதவி வகித்த போது வருமானத்துக்கு அதிகமாக 2,01,35,000 ரூபாய் அளவுக்கு சொத்துக்கள் சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் ஐ. பெரியசாமி மீது வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். இந்த வழக்கின் அடிப்படையில் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த அமலாக்கத்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி அவரது மகனும் பழனி தொகுதி திமுக எம்எல்ஏவுமான செந்தில்குமார், மகள் இந்திரா உள்ளிட்டோரின் வீடுகள் மற்றும் அமைச்சர் எம்எல்ஏ அலுவலகங்களில் கடந்த 2025 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அமலாக்கத்துறை சோதனை நடத்தினார்கள். இந்த சோதனையில் சொத்து ஆவணங்கள், முதலீட்டு விவரங்கள், செல்போன், நிறுவனத்தின் வங்கி கணக்கு விவரங்கள் போன்றவற்றை அமலாக்கத்துறையினர் கைப்பற்றினார்கள். இது தொடர்ச்சியாக சொத்துக்களை முடக்கம் செய்வது தொடர்பாக விளக்கம் கேட்டு அமைச்சர் ஐ. பெரியசாமி மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு அமலாக்கத்துறை நோட்டீஸ் ஒன்றை அனுப்பியிருந்தது. அமலாக்கத்துறை அனுப்பிய இந்த நோட்டீஸை எதிர்த்து அமலாக்கத்துறை விசாரணையை எதிர்த்தும் ஐ. பெரியசாமி மற்றும் அவரது குடும்பத்தின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த மனுக்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி எம். ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி ஜி. அருள்முருகன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது சொத்து முழக்கம் தொடர்பான விசாரணை அமலாக்கத்துறை அதிகாரிகளின் முன் நிலுவையில் உள்ளதாக அமைச்சர் ஐ. பெரியசாமி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து அமலாக்கத்துறையை அணுகும்படி அறிவுறுத்திய தலைமை நீதிபதி அமர்வு அமைச்சர் ஐ. பெரியசாமி உள்ளிட்டோரின் இந்த மனுக்களை தள்ளுபடி செய்து தற்போது உத்தரவிட்டிருக்கிறார்கள். தனலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.